கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. சாங்ஸும் ஓகே தான். அது பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த படம் நல்லா இருந்தது. சொல்லணும்னா புது டேரக்டர் மாதிரினே இல்லை, ஓரளவுக்கு சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப் தான் லைட்டாக லேகு. ஆனால் கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருக்குது. படத்தில் என்ன மெசேஜ் எதாவது சொல்ல வராங்க? எல்லாருக்குமே வந்து இந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த்ன்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. எல்லாருமே டீம் ஒர்க்காக இருந்தீங்கன்னா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி படத்தில் லேக் ஏதாவது லேக்லாம் செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லேகு. ஆனால் நல்லா தான் இருக்குது. அது தெரியல, ஒரு ஃப்ளோவாக அப்படியே உட்காந்து ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சவங்களாம் அவங்க தீவிரமாக பார்ப்பாங்க. நார்மலாக கிரிக்கெட் தெரியாதவங்களாம் கொஞ்சம் என்னடா கிரிக்கெட் மாதிரி இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. இந்த படம் மற்ற படம் மாதிரி இல்லை, கிரிக்கெட் பேஸ் பண்ண மாதிரி படம் இல்லை. இது கொஞ்சம் டிஃபராக இருக்குது இந்த படம். ஓகேவா, இந்த படத்தில் நம்ம எல்லாரும் கெஸ் பண்ண முடியாது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நல்ல டேரக்டர் படம் எடுத்திருக்காரு. அண்ட் தென் சாந்தனு அண்ட் அசோக் செல்வனும் நல்லா நடிச்சிருக்காரு. ப்ளூ ஸ்டார் வந்து சூப்பராக இருக்குது படம். என்னை பொறுத்த வரைக்குமே அந்த பழைய கான்செப்டை வந்து சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்குமே எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசோக் செல்வனும் சரி, எல்லாருமே கீர்த்தி பாண்டியனும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அதனால் கிரிக்கெட் படத்துக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்குது படம். படம் எப்படி இருக்கு? வேறு லெவல். ப்ளூ ஸ்டார் மூவின்னு சொல்ல மாட்டேன். எங்கள் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் எப்படி நடக்குதோ, வில்லேஜில் லைஃப்பில் எப்படி நடக்குதோ அது மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது படம். ஸ்டோரி எதனாக்கி கொண்டு போயிருக்கு? ஸ்டோரி வந்து கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டில் வந்து இரு சாதி வேறுபாடுகள். சாதி அப்படியே ஓப்பனாக சொல்கிறாங்க. எந்த படத்துலையுமே சொல்கிறதில்ல. அம்பேத்கர் சிலையை காட்டுறதில்ல, காலனி ஊருன்னு தனித்தனியாக பேசுறதில்ல. ஆனால் இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இவங்க காலனி ஜாதின்னு சொல்லிட்டு ஜாதியை இசுக்கிறாங்களே படத்துலன்னு சொல்லிட்டு அந்த ஜாதியை இசுத்து அது நல்லா ஒற்றுமையாக இருக்கிறது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா காம்போவாக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். மியூசிக் பேக்ரவுண்ட் தான் வேற லெவல். சாம் கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது. பிரித்தி வேற லெவல். அவர் தான் ஹீரோன்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். சூப்பராக இருக்குது. ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க? ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக. ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருந்தது? சூப்பராக தான் இருந்தது. ஒரிஜினலாக தான் இருந்தது. நல்லா படம். என்னை பொறுத்தவரை படம்னு சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரிஜினல் லைஃப் ஸ்டைல்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணிக்கலாம், நம்மளை அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதாப்பா. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி காமெடி வந்து காமெடிக்குன்னு தனியாக இல்லை, அது கதையோடய ஒன்றி போகுது. ரொம்ப அற்புதமாக படம்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேர்மையாக அணுகியிருக்காரு படத்தை. ஜாதியை பற்றினா ஜாதி எதிர்ப்பு வந்து பேசியிருக்காங்க. இங்கே எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ப்ராக்டிஸ் சாதி மனநிலையில் தான் இருக்கேன். அதை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. நான் ஜாதி ரீதியாக பார்க்கல. நம்ம ஒன்று பட்ட ஸ்போர்ட்ஸோ சரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம முன்னுக்கு எடுத்து நிற்கலான்னு அழகாக அடிக்கிறார் ரஞ்சித் அண்ணன். இன்னொரு பரியரும் பெருமாள் என்னை பொறுத்தவரை. ஏன்னா பரியரும் பெருமாள் படத்தில் பார்த்தீங்கன்னா சாதியே எந்த ஒரு வேடம் இருக்காது, ஆனால் ட்ராவல் ஆகினா இருக்கும். அதே போல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாதிலாம் இல்லை. இது படத்தில் பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு அந்த பெரிய டீம் அடிக்கிறாங்க. அந்த பெரிய டீமு தான் நமக்கு மேலே நம்மளை ஆட்டி வைக்கிற மேல்தட்டு சாதிகள். அதான் ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப பெரிய ப்ளஸ். ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் சூப்பர். கோவிந்த் நசன் வேறு லெவல் பண்ணிட்டார். அந்த எடிட்டிங் ஏற்ற பிஜிஎம் போட்டு பின்ட்டார். செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வேறு லெவல். அது முக்கியமாக பிருத்திவி செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கேரக்டரைசேஷன் ஆர்க்கும் சூப்பராக இருந்தது. அவர் நடித்த விதமும் செம்மையாக இருக்குது. அவருக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குது இதுக்கு மேலே கண்டிப்பாக. படத்தில் அங்கங்கே தேவையான அளவுக்கு அதாவது திணிக்கல எந்த காமெடியும். படத்தில் சில இடத்துல வரும், அது வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. கதையோட இணைஞ்சு இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிரிக்கெட் அதில் இருக்க அரசியல், அதை தாண்டி நம்ம ஊரில் நடக்க அரசியல், அது எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஆஃப் அதுக்கேற்ற அளவுக்கு நல்லாவும் தான் இருந்தது. கரெக்டான இடத்துல தேவையான விஷயத்தை கரெக்டாக பேஸ் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே அந்த டீமில் அந்த ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே ஹீரோஸ் தான். எல்லாருக்குமே நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பேரலாக எல்லாரையும் எடுத்துகிட்டு போனாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஃபிலிமு. ஸோ 100% சீரியஸாக தான் இருக்கும். நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுறது ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் காமெடி. ஸோ அதை வந்து கரெக்டான பேலன்ஸாக கொண்டோம். ஓவர் காமெடியாகவும் இல்லாமல் ஓவர் சீரியஸாக இல்லாமல் அப்பப்போ உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி காமெடி கொடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்னங்க ரொம்ப அதான் சொன்னேன். ரொம்ப ஓவர் எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. அது அந்த மூமெண்ட் வந்து எனக்கு அதான் சொன்னேன். 5000 நாள் ஆயிருக்கு எனக்கு அந்த மூமெண்ட் எனக்கு லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு. சந்தோஷம் தான். தேங்க்யூ. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பராக வந்திருக்கு படத்தோட ஒரு குவாலிட்டி ஃபீலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே இமீடியட்டாக போய் அந்த
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா தேங்க்யூ ரஞ்சித்னா, தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்ததில்லை. பயங்கரமான ரெஸ்பான்ஸு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, அதை தாண்டி ஒரு ஸ்மால் டவுன், ஒரு அரக்கோணம் மாதிரி ஒரு ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கண்டிப்பாக தியேட்டரில் ப்ளூ ஸ்டார் பாருங்கள். இது வந்து படம் வந்து ஃபயர்னா எப்படி சொன்னால் ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு படம். டெஃபினட்டாக தியேட்டரில் வந்து பாருங்கள். எங்கள் எல்லாருமே ரொம்ப பயங்கர இமோஷனலாக இருக்குது. இது எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும்னு நான் 100% நம்புகிறேன். டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ஷோவில் ஆயிருக்கு. இன்னும் 2-3 நாள் போனால் தெரிஞ்சிடும். பட் உண்மையை சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆயிருக்கு நான் இங்கே வந்து. பட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் பண்ணதில் டைரெக்டாக மக்கள் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நடந்திருக்கு தான் நினைக்கிறேன். படம் மெசேஜ் படம் இப்போ காலகட்டத்துக்கு தேவை. திறமை இருக்கிறவங்க மேலே வரலாம். அது எதுமாரி இடத்துக்கு கீழே இருக்கிறவங்க கூட மேலே வரலாம். அதை சேர்ந்து பண்ணணும். சேர்ந்து இருந்ததுன்னா வெற்றி ஆகும். விளையாட்டில் அரசியல் பண்ணுறாங்களே, விளையாட்டில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தான். விளையாட்டுன்றது பொதுவான இது. திறமை இருக்கிறவங்க வரட்டும், அதில் அரசியல் பண்ணக்கூடாது. அதுதான் படத்துக்கு அதுதான் மெசேஜ். படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாரு படத்தில்? ஹீரோ வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா சீன்லையுமே எதுலேயும் வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் சாங்ஸ் தான் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க? ஃபஸ்ட்டு சாங்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கடுத்து ஒரு சாங்லாம் வந்து கொஞ்சம் மெலடியாலாம் போச்சு. இருந்தாலும் கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்க? ஃபேமிலியோட தான் வந்தோம். தம்பி, அப்பா, அம்மா எல்லாருக்கும். படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம்? ஃபேமிலி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன வரப்போகுது, எதுவும் ஸ்லோவாக போகல, எல்லாம் அடுத்து ட்விஸ்ட்டாக தான் போச்சு. படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, போர் அடிக்காமல் என்ன சீன்ஸ் அந்த கிரிக்கெட் மேட்ச் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலலாம் வந்து அதுக்கடுத்து அவங்க ஜெயிப்பாங்களா, என்ன ஆகும், அந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் விளையாடுற சீன்ஸில் தான் வந்து அதிக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏழை மக்களும் வந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்காங்கன்றத குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அரக்கோணத்து ஏரியாவில் இருக்கிற பொதுவாகவே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பணக்காரங்க தான் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க. அது ஒரு காலம்லாம் மாறி போய் ஏழை மக்களும் இந்த கிரிக்கெட்டில் ஆர்வம் இருந்து திறமை உள்ளவர்களை வந்து உருவாக்குறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிரிக்கெட்டுன்றது வந்து முழு இதுவாக இந்த படத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். சமூகத்துக்கான நீதி, அவ்வளோதான். நம்ம எல்லாருமே சூப்பர் தெளிவாக எப்படி நடந்துக்கணும் இதில் தெரியும். சரியா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனுஷன் எல்லாருக்குமே 6 அறிவு தான். ஆனால் 6 அறிவு எல்லாருக்குமே வேலை செய்யாது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த 6 அறிவு வேலை செய்யும். 6 அறிவு வேலை செஞ்சிங்கன்னா உன் உழைப்பை உனக்கு மட்டும் பண்ணு, உன் பசங்களுக்கு மட்டும் பண்ணு. நீ மேலே இருக்கிறவனுக்கு கொடுக்காது, கீழே இருக்கிறவனுக்கு கொடுத்துரு உன் உழைப்பை. நீ வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போ. நீ மேலே இருக்கிறவங்க கொடுத்துன்னு வச்சுக்க, ஒரு இப்படி நீ கீழே தான் இறங்குவ. இதுதான் ஒன் வேர்டு. இந்த படம் அதுக்கேற்ற படம் தான். நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பரியரும் பெருமாளுங்க. பரியரும் பெருமாளில் எப்படி நம்ம மாரி செல்வராஜ் கையில் எடுத்தாரோ அதே மாதிரி ஜெயக்குமார் இதில் விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாரு. எப்படி சாதின்ற ஒரு அடையாளமே இல்லாத படத்தில் இருக்கோ அதே போல் இதில் சாதிலாம் ஒன்றும் இல்லை. சாதி ஒழிப்பை பற்றி தான் பேசுகிறேன்.